ஐபிசி தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். அற்புதமாக நிறைவுக்கு வந்திருக்கிறது BPL 2026 ஆண்டுக்கான போட்டிகள். அந்த வகையில் இந்த BPL 2026 4வது பருவகால போட்டியின் பொழுது 3 பிரிவுகளாக இடம்பெற்ற போட்டிகளின் பொழுது ஓவர் 50 போட்டி இம்முறை புதிதாக ஆரம்பித்திருந்தோம். இந்த ஓவர் 50 போட்டியிலே 6 வாரியர்ஸ் அணியினரை எதிர்த்து வன்னியன் அணியினர் மோதியிருந்தார்கள். இந்த போட்டியிலே 6 வாரியர்ஸ் அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஓவர் 50 சாம்பியன் 6 வாரியர்ஸ். ஓப்பன் டூர்னமெண்ட் இடம்பெற்றது. இதில் 4 சைட் மற்றும் 5 சைட் என்று சொல்லி இருவேறு போட்டிகள் இடம்பெற்றது. இந்த போட்டிகளை பொறுத்தவரையிலே 4 சைட் போட்டியிலே UK தமிழ் யுனைடெட் அணியினரை எதிர்த்து தாய்மண் விளையாட்டுக் கழகம் மோதியது. இந்த போட்டியிலே UK தமிழ் யுனைடெட் அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே மாதிரியாக 5 சைட் போட்டியிலே UK தண்டர் ஃபைட்டர்ஸ் அணியினரை எதிர்த்து UK தமிழ் யுனைடெட் அணியினர் மோதிக்கொண்டார்கள். இந்த போட்டியினுடைய வெற்றியாளர்களாக UK தண்டர் ஃபைட்டர்ஸ் அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஆரம்பமான இந்த BPL 2026 பருவகால போட்டி 4னுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இடம்பெற்றது. இன்றைய தினம் இந்த 3 போட்டிகளுடைய இறுதிப் போட்டிகளும் நிறைவு பெற்று இப்பொழுது நாங்கள் நேரடியாக பரிசளிப்பு வைபவ நிகழ்வுக்கு நேரடியாக செல்ல போகிறோம். அந்த வகையிலே இந்த போட்டிகள் யாவும் மிகச்சிறப்பான முறையிலே மிக விறுவிறுப்பாக இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இதை நீங்கள் நேரடியாகவும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். அதை தாண்டி சவுத்தோல்லே பல்வேறுபட்ட திசைகளில் இருந்தும் நிறைய கரப்பந்தாட்ட ரசிகர்கள் இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக வருகை தந்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனுடைய மிக முக்கியமான இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பிரித்தானியா மாத்திரமல்லாமல் ஐரோப்பாவினுடைய பல்வேறுபட்ட நாடுகளில் ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ் போன்ற நாடுகளில் இருந்தும் பல்வேறுபட்ட விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியிலே பங்கு பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விடயம். அதே போல பெருமளவான பணத்தொகை இதிலே பரிசில்களாக வழங்கப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் பெருமளவான பணச்செலவோடு இடம்பெற்ற இந்த BPL 2026 பருவகாலம் 4 போட்டி இத்தோடு நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த முறை இதே மாதிரியாக வெகு விமர்சையாக இந்த BPL போட்டிகளை நீங்கள் கண்டுகளிக்கலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி கூறி விடைபெற்று செல்லும் நான் யசோ. நன்றி. ஸோ டெஃபினெட்லி நாங்கள் அடுத்த வருஷத்துக்குரிய ஏப்ரல் போட்டியை இந்த இயரே நாங்கள் டிசம்பருக்கு பிளான் பண்ணுற மாதிரி முடிவெடுத்திருக்கோம். ஸோ டிசம்பருக்கே நாங்கள் அறிவித்தா சோஃபார் இதில் ஹீரோ பிளேயர் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இதில் ஒரு 25% மேலே ஹீரோ பிளேயர் இதுக்குள்ளே வருவாங்க. ஸோ அதுதான் எங்களோட நெக்ஸ்ட் இயர் பிளான். எத்தனை டீம்ஸ் இருக்கும்? இதே அளவு தானே அல்லது கூட்டுற ஐடியா? இல்லை, சேம் டீம் தான். இந்த 2 நாள் தான் எங்களை அந்த ஹோலை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி சேம் இதில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸோட ஹீரோ பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை பார்க்குற நிறைய ஸ்பான்சர்ஸ் இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர்ஸாக வந்திருப்போம். அடுத்த வருஷம் இன்னும் சில பேருக்கு தாங்களும் இதில் இன்வால்வ் ஆகணுன்ற விருப்பம் இருக்குது. அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? டெஃபினெட்லி ஸ்பான்சர்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஸ்பான்சர் கூட நாங்கள் இதில் ப்ரைஸ் மணியை கூட்டுவோம், இதில் குவாலிட்டியை கூட்டுவோம், இன்னும் இதில் அப்புற தரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கூட்டுவோம். ஆல்ரெடியே யூகேல பார்க்க போனீங்கன்னா இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னா BPL தான். அதான் இருக்கிறதுலே நல்ல மேட்ச். ஸோ அதோட நாங்கள் இதுவும் இன்னும் அதில் ப்ரைஸ் மணியை கூட்டி கொண்டு போவோம், அதில் குவாலிட்டியும் கூட்டுவோம்.